ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்ட் பேப்பரில் எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 கலர் பேப்பர். நான் ஒரே கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு போல் வேறு கலர்னாலும் எடுத்துக்கலாம். நான் ப்ளூ கலர் எடுத்துக்க போல் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கலர்னாலும் எடுத்துக்கலாம். சிசர் 9 A4 ஷீட்ஸ் எடுத்துக்கோங்க. இதுக்கு போல் நீங்கள் நார்மல் பேப்பர்ஸ்னாலும் நீங்கள் உங்களோட சாய்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து ஒரு பென்சில், ஒரு ஃபெவிகால். இப்போ வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். முதல் அதில் ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அதை ஒரு பென்சிலோ இல்லை ஒரு ரீஃபில் வச்சுக்கோங்க. அதை வச்சு நல்லா சுற்றிடுங்க. இப்போ சுற்றியாச்சு. இப்போ நான் சுற்றிருக்க மாதிரியே 9 ஷீட்ஸையும் 3 டிவைட் பண்ணிக்கோங்க. பிரித்து வச்ச பிறகு அதில் மூணு ரோல் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. சுற்றினதை மட்டும் அதை ஒரு ரோலை கம் வச்சுக்கோங்க. கம் வச்சு அது நல்லா இன்னொரு ஒட்டி விட்ருங்க. நல்லா காயட்டும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் திரும்பி வராமல் இருக்கும், கம்மு போகாமல் இருக்கும். இப்போ அடுத்து நம்ம 2க்கு இடையில சென்டரில் ஒரு கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல இன்னொரு ரோல் நம்ம வைக்க போகிறோம். இன்னொரு சுற்றினதை ஒரு பேப்பர் ரோலை வைக்க போகிறோம். இப்போ நான் காமிக்கிற மாதிரி வச்சுருங்க. இப்போ வச்சாச்சு. இப்போ இதே மாதிரி அடுத்த 2 செட்டையும் நம்ம செஞ்சிடணும். இப்போ செஞ்சாச்சு. இப்போ இதில் ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த கலர் பேப்பர்லேயே ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி இப்போ நம்ம சுற்றின அந்த 3 பேப்பர் இருக்குல்ல, அதை இந்த கலர் பேப்பரில் நம்ம ரோல் பண்ண போகிறோம். இப்போ ரோல் பண்ணியாச்சு. இதே மாதிரி இந்த 2ஐயும் நம்ம ரோல் பண்ண போகிறோம். இப்போ ரோல் பண்ண பிறகு கொஞ்சம் டேப் எடுத்துக்கோங்க. நம்ம சுற்றின 3 ரோலையுமே ஒன்றா வச்சு டேப் போட்டுருங்க. நல்லா ஸ்ட்ராங்காக சுற்றி டேப் போட்டுருங்க. இப்போ டேப் போட்ட பிறகு சுற்றி ஃபுல்லாக டேப் போட்டுருங்க. டேப் போட்டுட்டு ஐஸ் குச்சி, நான் ஐஸ் குச்சி வச்சுருக்கேன். 2ஐயும் கொஞ்சம் ட்ரைபாட் மாதிரி நல்லா விரிச்சுக்கோங்க. விரித்து நல்லா குச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் காமிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. விரிச்சுட்டு அந்த குச்சியை இடையில ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஒரு ட்ரைபாட் மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி நின்றோம். இப்போ அடுத்து ஒரு அட்டையை எடுத்துக்கோங்க. அட்டையை எடுத்து அதை இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபெவிகால் எடுத்துக்கோங்க. அதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா விழாத அளவுக்கு நல்லா ஒட்டி விட்டுருங்க. இப்போ அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே நம்ம ஃபோன் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி நம்ம போன வீடியோவில் நம்ம செஞ்சுருந்தோம். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவில் செஞ்ச ஒரு ஃபோன் ஸ்டாண்டை தான் நம்ம அந்த ட்ரைபாடு மேலே வைக்க போகிறோம். மேலே வச்சு நல்லா ஒட்டி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட ட்ரைபாட் ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்னோடய வீடியோவே நான் ஒரு வீடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.